ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டா சூப்பரா தயிர் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். சிம்பிளா செய்யறது தான். இப்போ ஒரு குக்கர் பாத்திரம் எடுத்திருக்கேங்க. அதில் இந்த டம்ளர்ல மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். நான் சாப்பாட்டு அரிசி தாங்க எடுத்திருக்கேன். உங்களுக்கு சாப்பாட்டு அரிசி வேணும்னாலும் நீங்க போட்டுக்கலாம், இல்லை பச்சரிசி வேணுனாலும் போட்டுக்கலாம். இப்போ ஒரு டம்ளர் அரிசி நான் போட்டிருக்கேன். இப்போ நல்லா நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துடலாங்க. நான் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ இந்த டம்ளர்ல அரிசி எடுத்தோம் இல்லையா, அதே டம்ளர்ல 4 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி வச்சுக்க போறேங்க. தயிர் சாதம் நல்லா குறைவா இருந்தாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி வைக்கிறேங்க. இது கரெக்டா இருக்கும். இப்ப தண்ணி ஊத்தியாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிடலாங்க. மூடியாச்சு. இப்ப நான் அடுப்புல வச்சுட்டேன். 5 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். தயிர் சாதம் நல்ல குழைவா இருந்தாதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்ப ப்ரெஷர் இறங்கிடுச்சு, திறந்து பார்க்கலாம். இங்க பாருங்க எந்த அளவுக்கு நல்லா பூ போல வெந்து வந்திருக்கு. நான் கரண்டியை வச்சு கிண்டி காட்டுறேன் பாருங்க. இப்ப நம்ம நல்லா சாதத்தை குழைய கரண்டியை வச்சு கிண்டி விடணுங்க. சாதம் நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி இருந்தாதான் தயிர் சாதம் டேஸ்டா சூப்பரா இருக்குங்க. குழைவா இருக்கணும், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்ப நம்ம 1/2 லிட்டர் தயிரை நான் மிக்சியில போட்டு அடிச்சு வச்சிருக்கேங்க. இப்ப நம்ம சாதத்துல ஊத்திக்கலாம். ஊத்தி நம்ம கிளறி விட்டுக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடியில் வெள்ளை சாதம் இல்லாத அளவுக்கு தயிர் எல்லா இடத்துலையும் நல்லா பரவுற மாதிரி நம்ம நல்லா கையை வச்சு கிண்டி வச்சுக்கணுங்க. இப்போ ரெடியாக இருக்குது. வானல் அடுப்பில் வச்சுருக்கேங்க. தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு. நான் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் போட்டிருக்கேங்க. போட்டு நம்ம நல்லா செவர விட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி 1 துண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா 3, அதையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கருவேப்பிலை 1 கொத்து போட்டிருக்கேங்க, அதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயில். பெருங்காயம் 1/2 டீஸ்பூன் போட்டு நம்ம நல்லா கிண்டி இறக்கிடலாங்க. இப்போ தயிர் சாதத்தில் நம்ம வதக்கணத்தை கொட்டிக்கலாம். நான் கொட்டிட்டேன். இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுட்டு ரெடியா இருக்குங்க தயிர் சாதம். இப்ப நம்ம கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். தூவிட்டு நம்ம மறுபடியும் கிண்டி விட்டுக்கலாங்க. நல்லா இந்த அளவுக்கு நல்லா கிண்டி விட்டதுக்கு அப்புறம் நான் ஒரு பிளேட்ல மாத்தி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்ப நான் தயிர் சாதத்தை பிளேட்ல வைக்கிறேங்க. கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நான் பிளேட்ல வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருக்கேங்க. இப்போ உருளைக்கிழங்கு வறுவலோடு நாங்கள் சாப்பிட போகிறோம். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. தயிர் சாதத்துக்கு தொட்டுக்குன்னு சாப்பிட உருளைக்கிழங்கு வறுவல், ஊறுகாய், எந்த காய்கறி இருந்தாலும் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.